தேனியில் அரசு சார்பில் நடந்த அம்பேத்கர் பிறந்தநாள் விழாவில் பள்ளி மாணவிகளை குப்பைகளை அகற்றச் செய்த அதிர்ச்சி சம்பவம் அரங்கேறியுள்ளது. ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை சார்பில் நடைபெற்ற விழாவில் மாவட்ட ஆட்சியர், சட்டமன்ற உறுப்பினர்கள் பங்கேற்றனர். இந்த விழாவில் விடுமுறை தினம் என்றும் பாராமல் ஏராளமான பள்ளி மாணவிகள் வலுக்கட்டாயமாக சீருடையுடன் பங்கேற்க வைக்கப்பட்டனர். மேலும் நிகழ்ச்சி முடிந்த பின்பு அங்கு குவிந்திருந்த குப்பைகளை அகற்றும் பணியிலும் நாற்காலிகளை எடுத்து வைக்கும் பணியிலும் மாணவிகள் ஈடுபடுத்தப்பட்டனர். இதுகுறித்த வீடியோ வேகமாக பரவி திமுக அரசின் சமூக நீதி லட்சணத்தை பறைசாற்றி வருகிறது. மதுரை மாவட்டம் பெத்தானியாபுரம் பகுதியில் புதிதாக அமைக்கப்பட உள்ள தார் சாலை பணிகளுக்கு அடிக்கல் நாட்டப்பட்டது. பெத்தானியாபுரம் பகுதியில் சுமார் 72 லட்சம் ரூபாய் மதிப்பில் புதிதாக தார் சாலை அமைக்கப்பட உள்ளது. இந்த தார் சாலை அமைக்கும் பணிகளுக்கு அதிமுக முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு அடிக்கல் நாட்டி பணிகளை தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் அதிமுக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அண்ணாதுரை உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். தென்காசி மாவட்டம் கடையநல்லூர் சுற்றுவட்டார பகுதிகளில் தமிழ் வருடப்பிறப்பை முன்னிட்டு பூக்களின் விலை உயர்ந்ததால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்தனர். கடையநல்லூர் சுற்றுப்பகுதியில் பிச்சிப்பூ, கனகாம்பரம், அரளிப்பூ, மல்லிகை உள்ளிட்ட பல்வேறு பூக்கள் அதிக அளவில் விளைவிக்கப்பட்டு வருகிறது. கடந்த சில நாட்களாக பூக்களுக்கு உரிய விலை கிடைக்காமல் இருந்த நிலையில் தமிழ் வருடப்பிறப்பை ஒட்டி பூக்கள் விலை கிடுகிடுவென உயர்ந்துள்ளது. பிச்சிப்பூ கிலோ 1000 ரூபாய்க்கும், கனகாம்பரம் 700 ரூபாய்க்கும், மல்லிகை 800 ரூபாய்க்கும் விற்பனையாவதால் விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்தனர். தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் அருகே தமிழ் வருடப்பிறப்பை முன்னிட்டு நல்லேறு கட்டும் நிகழ்ச்சி வெகு சிறப்பாக நடைபெற்றது. பட்டுக்குடி கிராமத்தில் விவசாயம் செழிக்க கிராம பொதுமக்கள் ஒன்றிணைந்து நல்லேறு கட்டும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் கிராம மக்கள் சிறப்பு பூஜைகள் செய்தனர்.